வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், திமுகல தாவேகால முஸ்தபா மதுரை தெற்கு எம்எல்ஏவா இருக்கட்டும், இருவருமே பாத்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்கிறது தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே பேசுறாங்க சனாதனத்தை எதிர்த்து. இது வந்துட்டு பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? வணக்கம். உங்களது நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அது நீங்க குறிப்பிட்டது இந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடி பேசின பேச்சு முதல் நாள். அதாவது எம்எல்ஏக்களா பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் வர பேச்சு தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த முஸ்தபாங்கிறவர் அசம்பிளியில பேசல, சட்டமன்றத்துல பேசல, இன்னைக்கு வெளியில பேசுறாரு. அதிகாரம் எல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு, யாரும் இதை மீறி நடக்க முடியாது, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோமே என்ன வேணா செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது எச்சரிக்கிறாரு அவர் தொண்டர்களுக்கு. தொண்டருக்கு எச்சரிச்சாரா இல்லையா? எச்சரித்தாரு. அப்ப எச்சரித்த பிறகும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவருடைய எம்எல்ஏ, அதாவது அவர் மதுரை தெற்குல இருந்து வந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஓட்டர் ஐடி சேப்பாக்கல இருக்குது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பெரு அளவுல போயிட்டு இருக்கு. அவருடைய ஓட்டர் ஐடி எடுத்து போட்டுக்கிட்டு மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. எங்க இருக்காருனாக்கா என்ன சொல்றது, திருவல்லிக்கேணி சேப்பாக்குறதுல ஏன்னா அந்த இடத்துல இருந்தா உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, அதனுடைய எம்எல்ஏ தான். அவங்க பாகம் எத்தனை, அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, எல்லாமே தெளிவா கொடுத்துருக்காங்க. அவருக்கு எவ்வளவு, ஏன்னா அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் கொடுத்ததை வச்சுதான் சொல்றாங்க. அவ எத்தனாவது பாகத்துல எத்தனாவது நம்பர், ரோல் நம்பர், ஓட்டர் ஐடியிலேருந்து தெளிவா இன்னைக்கு வருது. அப்ப உதயநிதி ஸ்டாலின் இவனும் பேசிச்சுக்கிட்டு தான் பேசுறாங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகங்கிற ஒரு தீய சக்திக்கு எதிராக நாங்கள் களம் காண்கிறோம் அப்படின்னு பேசின திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்ல வராருங்கிறது முதல் கேள்வி. ஏன்னா ஆளுங்கட்சி இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா இந்த தமிழகம் எதை நோக்கி போகிறது? நீங்க பேசியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த தற்போது இருக்கிற குற்றவியல் சட்டம் புதுசா இருக்கு இல்லையா, அந்த குற்றவியல் சட்டத்துல 196 கீழே அது ஹேட்ரட் ஸ்பீச்சின் பேர், வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சு. அது மீன் ஒரு நாட்டில் ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு கலக்கத்தை உண்டாக்குறது, மத இலக்கணத்தை குறைக்கிறது, ஒவ்வொருத்தருடைய மத நம்பிக்கையை குறைக்கிறது, இப்படியான என்ன அந்த 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 பிரிவுக்குள்ள அதெல்லாம் வருது. அப்படிப்பட்ட அதாவது எந்த விதமான ஒரு படம் வரைகிறதோ பேசுறதோ இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருந்தானாக்க இது 153ங்கிற இந்த பிஎன்எஸ்ல பழைய காலத்து ஐபிசியோட சேர்த்து 197 சேர்த்து இவங்க பண்ணீங்கன்னாக்க 356 இந்த பழைய ஐபிசி எல்லாத்தையும் சேர்த்தனா இவங்களுக்கு சிறை தண்டனை 3 to 5 வருஷமும் அதை தாண்டி அவர்களுக்கு ஃபைனு விதிக்கப்படணுங்கிறது தான் அதில் போட்டிருக்கு. அதெல்லாம் காக்னிசபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயில் கேட்டால் கூட கிடைக்காது. ஒரு எம்எல்ஏங்கிறதுனால அவருக்கு இம்யூனிட்டி சொல்லுவாங்க, என்னது ஒரு தனிப்பட்ட சலுகையே கிடையாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துப்போம். உதயநிதி ஸ்டாலின் சனாதன தன்மை டெங்கு, கொசு இப்படி எல்லாம் பேசி சனாதன ஒழிப்பு மகாநாடுல அதில் பங்கு கொண்டு பேசி, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசி, ஏதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பேசி எல்லாம் பண்ணி இது சம்பந்தமான பல வழக்குகள் பல நீதிமன்றங்கள் தொடுக்கப்பட்டது. முதலாவதாக பீகாரில் தொடுக்கப்பட்டது பாட்னா நீதிமன்றத்தில், அதே மாதிரி பெங்களூரில் கர்நாடகா பீட்டப்பட்டது. அப்போ கர்நாடக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் ஆஜராவதற்கு விலக்கு கேட்டபோது கூட கட்டாயம் ஆஜராகணும் சொன்னபோது அவர் ஒரு வேறு விதமாக தன்னுடைய துணை முதலமைச்சருங்கிற அகங்காரத்தில் அந்த காலத்தில் அப்படி அகங்காரத்தில் நின்னதாகவும் அதுக்கு கோர்ட்டு நீதிமன்றம் நீங்கள் இங்கே ஒரு அக்யூஸ், அதனால எப்படி நடந்துக்கணும் தெரியுமான்னு சொல்லி வன்மையாக கண்டிச்சது. அந்த அளவுக்கு நடந்தது அது. அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாரு, பல இடங்களில் வழக்குகள் தொடரவே இவர் என்ன பண்ணுறாரு, உச்ச நீதிமன்றம் போய் எல்லா வழக்குகளையும் ஒரே இதில் கேட்கறதுக்கு நீங்கள் என்ன அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்டார். அப்போ உச்ச நீதிமன்றம் அவர் நோக்கி கேட்ட கேள்வி, நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு துணை முதலமைச்சராக பொறுப்பான ஒரு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா கரெக்டாக சொல்லி கேட்டது உச்ச நீதிமன்ற அமர்வு. அவருக்கு அதுக்கு இல்லை நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிப்பெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் அதெல்லாம் மொத்தமும் ஒரே நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியாது, ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் நீங்கள் போய் வழக்கை சந்திக்கணும் அப்படி சொல்லி தள்ளுபடி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நீதிமன்றத்தையும் சந்திச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். இதில் நடுவில் அந்த தேர்தல் கணக்கு மாட்டேங்கிறேன், நான் பிஸியாக இருக்கேன் வர முடியாது, அப்புறம் 317 பழைய சட்டம் அதில் அட்ஜார்ன்மெண்ட் பெட்டிஷன் போட முடியும், அவங்க வக்கீல்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு. தேர்தல் முடிஞ்சு போனப்பறம் அது கையெடுக்க முடியாது, கட்டாயம் அவங்க அப்பியர் ஆக சொல்லி ஆஜராக சொல்லி எல்லா நீதிமன்றம் வற்புறுத்தும். இது மத சார்பற்ற ஆட்சியை நிலை கொண்டு வரணும். கொல்லைப்புறமாக பாஜக
பாஜக நுழைய பார்க்கறது தடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவருடைய கூட்டணியில் சேர்ந்திருக்கிற அந்த கம்யூனிஸ்ட், இவர் திமுக எல்லாருமே அப்பதான் அதுக்குதான் வந்து பாஜகவுடைய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இது பாஜக எதிர்ப்பு நிலை கூட்டமா இல்லை சட்டமன்றமா எனக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டார். அதை வந்து சபாநாயகர் அனுமதிச்சிருக்க கூடாது. என்ன சொல்லியிருக்கணும், உங்களுக்கு தேவை என்னமோ அதை பேசிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவரும் வேற மதத்தை சார்ந்தவர்னா இன்னைக்கு தாவேகாவோட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை பேசுவதிலிருந்து அன்னைக்கு தாவேகாவினுடைய சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டு சபாநாயகர் இருக்கிற அவர் வந்து ஜேசிடி பிரபாகரன் அதை அனுமதித்ததுக்கு காரணம் அவரும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிய வருகிறது நம்மளுடைய கருத்து. இல்லாட்டா அவர் குறுக்கு தடுத்து இதெல்லாம் பேசாதீங்க, சட்டசபையில் உங்கள் தொகுதிக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்ன செய்யணும், உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது, என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படி தடுத்துருக்கணும். ஆனால் ஹி கெப்ட் குவாய்ட். அதே மாதிரி வன்னி அரசு இதே பேசினார், ஹி கெப்ட் குவாய்ட், அமைதியாக காத்தாரு. அப்போ இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி எல்லாமா சேர்ந்து இப்போ என்ன பார்க்குறாங்க, சட்டசபையை சனாதனத்தை எதிர்ப்புக்கான ஒரு மீட்டிங்காக நடத்துகிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். மீட்டிங் மாதிரி நடத்திருக்காங்க. இவங்க மக்களுடைய பிரதிநிதிகளை போட்டு அந்தந்த தொகுதியில் என்னென்ன வேணும், எது செய்ய போகிறோம், இதெல்லாம் இன்றைக்கி முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். முதல் நாளே நீங்கள் வந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஏன்னா நம்மளை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நம்ம நல்லது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்திருக்கணும். அதை விடுத்து என்னுடைய திருவல்லிக்கேணி தொகுதியில் இந்த அசௌகரியங்கள்லாம் இருக்குது, நான் முயற்சி செய்தேன் என்னால் முடிக்க முடியல, அது சொன்னால் அதுக்கு அவமானம். துணை முதலமைச்சராக இருந்து தன்னுடைய தொகுதியில் ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா அவமானம். அதை தாண்டி சில திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும் கேட்டிருக்கலாம், அதை பற்றி பேசலை. விட்டுட்டு சனாதன எதிர்ப்புகளை நாங்கள் கையாடுறோம் சொல்லி உட்கார்றாரு அந்த கடைசியில் அந்த ஒரு வார்த்தையை ஒரு வரிகளை சொல்லி. இதை பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாரும் அமைதி காத்தாங்க. அதை சபாநாயகர் தடுக்கலை. இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி அவரே அதுக்கு கோல் போடுறதா அர்த்தம். இது குறித்து தான் இப்போ சர்ச்சைகள் ஓடி இருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு தெம்பு திராணி இருந்திருந்தா இப்பயே நீங்கள் அந்த காலத்தில் கொசு டெங்கு மலேரியா சொன்னதுனால தான் உங்கள் அப்பா இன்னைக்கு 9,000 வாக்கில் வித்தியாசத்தில் தோற்று வீட்டில் உட்காந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு 13-14 அமைச்சர்கள் பதவி தோற்று போயிருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுது, மக்களுடைய உங்கள் மேலே இருக்கிற கோபத்தையும் ஆத்திரத்தையும் காட்டுது. இங்கே இருக்கிற பலவிதமான மக்கள் இந்துக்களுடைய ஓட்டுக்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்னைக்கு எதிர்ப்பு அரசியலை பேசுறதுனால தான் உங்களை வீட்டுக்கு அமைச்சாங்க. என்ன முதலமைச்சர் வருத்தப்பட்டாராம், ஐயோ இவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தேன், அப்படியே என்னை வீட்டுக்கு அமைச்சிட்டாரு, தோக்கிறதுல எங்களுக்கு ஏற்கனவே அமைச்சிட்டாரு. ஏன் உங்கள் புள்ள செஞ்ச அட்டூரியத்தால் நீங்கள் வீட்டுக்கு போனீங்க, உங்கள் பிள்ளை அங்கேயும் தப்பிச்சுட்டாரு, அதில் அவர் வழக்கு சந்திச்சிருக்காரு, அதனால் தன்னால் பதவியை இழப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்ஸ் கன்விக்டட், பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் பெயிலபிள் அஃபென்ஸு 3 வருஷத்துக்கு மேலே வருது. 2 வருஷத்துக்குள்ளே இருந்தால் தான் அவர் தப்பிக்க முடியும். இது 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிறனால இந்த நிலுவையில் இருக்கிற வழக்குகள் வேகமாக கையாளப்படுமே ஆனால் அவர் தன்னுடைய பதவியை இழப்பார். அவர் பதவியை இழுக்கும்போது அப்பாவும் பிள்ளையும் வீட்டில் உட்காந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கறியா காப்பி டீ போட்டு கொடுக்கறது. ஏன்னா இப்போ எக்ஸ்ட்ராத்தில் தான் பிஸியாக இருக்கார் ஸ்டாலின், ஏன்னா உள்ளே வர முடியல. இதுதான் நம்ம தமிழகம் இது சனாதன எதிர்ப்பு பேசுகிறவங்களுக்கு இங்கே இருக்கிற இந்து மக்கள் கொடுத்த ஒரு பதிலடி. செருப்படி சில பேர் சொல்கிறாங்க, அதை நான் சொல்ல விரும்பல, பதிலடி நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேட்டத்தில் இப்போ வந்து இதை புகார் கொடுக்க முடியுமா? ஏன்னா இந்த புகாரை வந்து காவல்துறை புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களிடம் கையில் இருக்கும் காவல்துறை இந்த புகாரை எடுத்து உடனே அவர் மேலே எஃப்ஐஆரை போட்டு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணி அவர் கூட்டிட்டு வந்து விசாரித்து அரெஸ்ட் செய்யுமா கைது செய்யுமாங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னாக்க உடனே எடுப்பாங்க. நான் பார்லிமெண்ட் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசுகிறீங்க, சரி நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே பேசினாலும் சட்டமன்றத்துடைய தலைவர் யார்? சபாநாயகர். அவருக்கு வானளவிய அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் இருக்கிறத பயன்படுத்தி இன்னைக்கு புகார் கொடுத்த பாஜகவுடைய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார், நீலகிரி சட்டமன்ற உறுப்பினர். அதை எந்த அளவுக்கு, ஏன்னா ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருடைய அனுமதியோடு தான் போயிருக்கு. அப்போ அனுமதியோட போனதை இவர் கொடுத்த புகாரை எப்படி எடுத்து கையாள போறாரு? கையாள மாட்டாங்க. சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. சொல்லும்போது என்ன சொன்னாங்க, தூய கட்சி அப்படின்னாங்க. தூய கட்சி எல்லாருக்கும் சமமான கட்சியாக இருக்கணும். ஆனால் திரு மாண்புமிகு முதலமைச்சர் பேசும்போது எல்லாருக்கும் சமங்கிற ஒரு வார்த்தையை நிறுத்திட்டு இன்னைக்கு அவருடைய அனுமதியோட இன்னைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே வார்த்தைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்துக்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப இது என்ன அர்த்தம்? இப்போ நீங்க இப்போ முஸ்தபா அவர்களை பத்தி இவர் வெளியில பேசியிருக்காரு, சட்டசபைக்குள்ள இல்லை, இவர் வெளியில பேசுறாரு. அப்ப இப்ப என்ன சொல்ல வரோம், நீங்க சனாதன தர்மம்னாக்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு ஹிந்து மதம் தான் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார உலகத்துல இருக்கிறதா நம்ம சொல்றோம்.
எனக்கு நீங்க பாருங்க, அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது எல்லா மதங்கள்லையும் ஒரு நெறிநிலைப்படுத்தி நம்ம வந்து நேர்மையா எப்படி முன்னுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுதே தவிர, அதே தான் வந்து குரானும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது. அதாவது எட்டர்னல் வே, நம்மளுடைய முக்தி. ஏங்க இப்போ கிறிஸ்துவ மதத்தில் போதகர்கள் நாம் நற்பயனை அடைந்து தேவபிதாவிடம் செல்வதற்கு வழிகளை பார்க்க வேண்டும் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? இட்டர்னல் வே தானே, அதுதானே சொல்லுது. அது இட்டர்னல் வே. அப்புறம் டைம்லெஸ் லா, என்னைக்கும் இல்லாத, அதுக்கு வந்து ஒரு கோட்பாடே கிடையாது. நீங்கள் முக்தி உங்களுடைய தேவதூதர்களை போட்டும் அல்லாவின் திருவிடை அடைகிறதுக்கும் இங்கே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா திருவிடை அடைகிறதுக்கும் அதுக்கு ஒரு சட்டம் இப்படி தான் போகணுங்கல்ல. நீங்கள் நல்லது செஞ்சு போகலாம், ஒருத்தருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்து போகலாம், கஷ்டப்படுவர்களை தூக்கி பார்த்து செய்யலாம். அதுக்கு இந்த டைம்லெஸ் லா, டைம் இல்லாத ஒரு சட்டம் இல்லாதுன்னு சொல்லுது. அடுத்தது இது வந்து எவர் லாஸ்டிங் டியூட்டி, முடிவடையாத ஒரு கர்மா. நீங்கள் உன்னுடைய கடமையை முடிவே கிடையாது. இதுக்கு நீங்கள் இந்த வரைக்குள்ளதான் நிறுத்தணும், புல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லலை, முடிவில்லாமல் செய்யலாம் சொல்லுது. இதுதான் அவங்களுடைய மதங்களும் சொல்லுது, சிறுபான்மையினர் மதங்கள் அனைத்தையும் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது. இதுதான் சனாதன தர்மம். இது வந்து ஹிந்து சொல்லிட்டு இதுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி இவங்க வந்து அர்த்தத்தை புரியாமல் என்னன்னாக்க ஸ்பிரிச்சுவல், அதாவது உங்களுடைய மதம், சமூகம், தன்னுடைய நம்ம மாரல் டியூட்டி இதை செய்யறது தான், இதெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு பேர் தான் சனாதனம் என்று சொன்னாங்களே தவிர, இதை வந்து அது ஒரு சமூக நீதி, அது ஒரு சமூக நீதி தான். ஸோ எல்லா மதத்துலையும் இது இருக்கு. எப்படி எப்படி வேற விதமாக போறாங்க, இவங்க வேற விதமாக போறாங்க, அதுதான் அர்த்தமே தவிர இது வந்து எதிர்ப்பரசியலாக பேசிக்கிட்டு இன்னைக்கு தாவேகாவினுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு சீராய்வு செய்யணும் மகளிருக்கான உதவித்தொகைக்கு சொல்றாரு, நிதியில் திருப்பி விலையறிக்கை கொடுக்குறாங்க. இதில் டைம் பர்ச்சேசிங் டாக்டிக்ஸ், டயத்தை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதை இப்போ மடைமாற்றம் எப்படி செய்கிறது, இதை கலப்பி விடுவோம். இது வந்து கூட்டணியாக செய்யக்கூடிய சமாச்சாரம். திமுக எதிராக வாக்குகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு திமுக ஆதரவாக செயல்படும் அரசுங்கிறதா மக்களுடைய பொது பார்வையில் போகுது. இப்போ சரி, இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு தான் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. நோவே. இப்போ அவர் பேசின அந்த சிடியை எடுத்துக்கிட்டு போய் இங்கே இருக்கிற சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் வழக்குகள் நிலுவையில் இருக்க, அந்த வழக்குகள் நிலுவையில் கொண்டு போய் இதை அவர் பொட்டியில் ஏற்றி வச்சு குறுக்கு விசாரணை செய்வாங்க. அந்த குறுக்கு விசாரணை செய்யும் போது இது உங்களுடைய படம் தானே, நீங்கள் தானே உங்கள் குரல், நீங்கள் தானே பேசுகிறீங்க, அது மறுக்க முடியாது. ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறது உண்மை. அதனால் அவருடைய ஆழ்த்தரமான ஒரு வெறுப்பு அரசியல், ஹேட்டர் ஸ்பீச்சு மனசில் ஊன்றி இருக்கிறது, அதுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்குது, மென்ஸ்ரியா அது இருக்கிறது, இன்டென்ஷன் வேணுமென்னு செய்யுங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிற அப்பட்டமாக இதில் ப்ரூவ் ஆகிடுது. அதில் சொல்கிறாரு, நான் பேசலைங்க, ஏதோ ஒரு பேச்சாளராக போகிறேன்னு. இப்போ பேச்சாளராக போல உங்களுடைய உரையிலேயே இதை பேசிட்டீங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால் இது பாரு, நிலுவையில் இருக்கிற வழக்குகளை யார் யார் தொடுத்தாங்களோ அவங்க உடனே இதை கையில் எடுத்துக்கிட்டு போய் அந்த ஒரு மனுவை தாக்கல் பண்ணி அர்ஜென்ட்டாக இந்த விஷயத்தை அவங்கள வந்து சாட்சியத்தை பொட்டி ஏற்றி நடைமுறைப்படுத்தி ஸ்பீடி ட்ரையல் பண்ணணும்னு சொல்லி அவரை பொட்டியில் ஏற்றணும். ஏற்றிட்டு இந்த குடுவை காட்டினானாக்கா அவர் எந்த காலத்தையும் தப்பிக்கவே முடியாது. எல்லா வழக்குகள்லையும் இது காட்ட முடியும். பீகார் ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், எந்த ஊர் ஆகட்டும், அந்த நீதிமன்றத்தை எந்தெந்த இடத்துல நிலுவையில் இருக்கோ அங்கெல்லாம் காட்ட முடியும். இவர் வேணால் தமிழகத்தில் இப்போ தப்பிச்சுக்கலாம், அப்பா ஆட்சி, இப்போ தோழமை ஆட்சி, இதில் தப்பிக்கலாம். ஆனால் அந்த வழக்குகளையும் தப்பிக்க முடியாதுங்கிறது உறுதி. அது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும். இப்போ முஸ்தபாவை பற்றி வருவோம். முஸ்தபா என்ன நினச்சிக்கிட்டாரு, நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி நான் 3 சொன்னேன், நான் இட்டர்னல் வே, டைம்லெஸ், மாரல் டியூட்டி, அவ்வளோதான். அந்த 3 நான் உங்கள் மதத்தில் இல்லையா, அவருடைய மதத்தில் இல்லையா நம்ம கேட்போம். இல்லைன்னா அவர் வந்து இன்றைக்கி எழுதி கொடுக்க சொல்லுங்க. அவருடைய என்ன காலிதாக இருக்காங்களே அவங்க, இப்போ இவங்க அங்கே போயிட்டு நம்ம ஒன்றும் இல்லை, நாகூரில் இருக்கிற தர்காவுக்கு போய் கேட்போம். இந்த மாதிரி உங்கள் இதில் என்ன வழிமுறைங்க, மக்கள் குரான ஆண்டவருடைய குரான காலடியில், நபிகள் நாயகத்துடைய காலடியை பெறுவதற்கு என்னென்ன செய்வீங்க கேட்போம். சமநிதி இதை தான் சொல்லுவாங்க, வேறு மாற்றியை சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் பாதிரியாரை கேட்போம். அங்கே போயிட்டு கேட்போம் சர்ச்சில், நீங்கள் கடவுள் தேவபிதாவுடைய திருவிழா என்றதற்கு என்னென்ன பாவ மன்னிப்பு கேடு, அதுக்கு காலகட்டமே கிடையாது. அது ஒரு வழியான வழி தோண்டுதல் தான், எட்டாளர் நிரந்தரமான வழி அப்படின்னு தான் சொல்லுவார். இல்லை பாரா. அதனால் எல்லா மதங்களும் எல்லாம் தான் சொல்லுது. அவங்க மதத்தையே அவர் அவமானப்படுத்துறதை தான் நம்ம எடுத்துக்க வேணும். ஒன்று உதயநிதி ஸ்டாலினாக இருக்கிற அவர் இந்துக்களை வந்து புண்படுத்துவது, இஸ்லாமியராக இருக்கிற திரு முஸ்தபா மாண்புமிகு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள். ஆனால் இதில் முக்கியமாக நமக்கு ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்னன்னாக்க, இந்த நிமிஷம் வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இருந்து அவரை வன்மையாக கண்டித்து அவருடைய பதவி, ஏதாவது கட்சியில் ஏதாவது பதவியாக இருந்தால்
அந்த பதவியை கொடுக்கக்கூடாது. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் என்ன முஸ்லீம் லீக் தலைவர்களை போய் காதர் மைதீன் அவர்களை பெரியவரை போய் பார்க்க போறாரு. அப்போ அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி, எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் ஒரு பதவி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ முஸ்தபா அவர்களுக்கு கொடுப்பாங்களா? ஏன்னா முஸ்தபா என்பவர் இப்போதான் சமீப காலமாக தாவேக்கால சேர்ந்தார். இதுக்கு முன்னாடி அவரோட ஆதரவாளர்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் வருவார். அதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களை சார்ந்து பேசிகிட்டு இருந்தார். ஸ்திரத்தன்மை இல்லாமல் காலம் போக்கிலேயே எங்கே காசு கிடைக்குமோ அங்கே போவோங்கிற கதையை தான் அவர் கதை. இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருந்தானாக்கா நல்லா இருக்காதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால எங்கே பார்த்தாலும் எங்கள் பாஜக மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருடைய மதத்தையும் நீங்கள் பேசக்கூடாதுங்க. மதத்தை பேசுறதுக்கு ஆட்சிக்கு வரல, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு? குப்பை இல்லையா, சட்டம் இல்லையா, கொசு வருதா, தண்ணி நீங்க சொன்னீங்க குடிநீர் பாதுகாப்பு ஏற்பாடு இமீடியட்டா எடுங்க சொன்னீங்க, அதை வரவேற்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பிரச்சனையை பார்க்கணும். இதில் இன்னைக்கு அமைச்சர்களுக்கு கூட எந்த துறைங்கிறது கொடுக்கப்படலை. அந்த நிலையில் நீங்கள் பிஸியாக இருக்கும்போது மக்களை திசை திருப்ப உங்கள் மாவட்ட உறுப்பினர் பேசுகிறது சரியாங்கிறத முதலமைச்சர் பக்கத்துலேயே வைப்போம். அவர் என்ன பதில் சொல்கிறாரு பார்ப்போம். இதான் எங்களுடைய கருத்து. சட்ட ரீதியாகவும் சரி மற்ற வழியாகவும் இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.